வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. அண்ணாமலை அவர்கள் வாங்கிய சொத்து. அண்ணாமலை அவர்கள் ஆமா நான் நிலத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நிலத்தை அவர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார், எப்படி வாங்கினார், எங்கெங்கிருந்தெல்லாம் பணம் வந்தது, அவர் பணம் கொடுத்தார், இவர் பணம் கொடுத்தாருன்னு 1000 விவாதங்கள். இன்னொன்று சமூக ஊடகங்களில் வந்து என்னப்பா நீ வந்து நண்பர்கள்ட்ட தான் வந்து வீடே வாடகைக்கு கொடுக்குறாங்க, உங்களுடைய எல்லா தேவைக்கும் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி பேங்க் உங்களை நம்பி இவ்வளோ கடன் கொடுக்குது? திடீர்னு பார்த்தீங்கன்னா அது மதிப்பு வந்து 80 கோடிங்கிறாங்க, நீங்கள் 4 கோடிக்கு தான் வாங்கியிருக்கீங்க. 40 லட்ச ரூபா முத்திரத்தாள் கட்டணம் போட்டிருக்க நம்ம வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கேன்னு அண்ணாமலை அவர்களே சொல்கிறார். அப்படி தொடர்ச்சியாக எல்லாம் நடக்கும்போது நம்ம உண்மைத்தன்மை இல்லாமல் ஒருவரை பற்றி 19 குறை சொல்ல முடியாது. இப்போ அண்ணாமலை வந்து யார்கிட்ட பணம் வாங்கினாரு, இல்லை உண்மையிலேயே அவர் வந்து பேங்க்கில் தான் வாங்கினாருன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, மக்கள் எடுத்த உடனே அது எப்படி பார்ப்பாங்கன்னா இவர் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் நிலம் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஜூவியில் வந்த இந்த வாரம் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக புகழ்பெற்ற ஒரு பிஜேபி மாஜி தலைவர், அதாவது பதவி விட்டு போன மாஜின்னு போட்டிருக்காங்க. மாஜி அவர் வந்து ஒரு பெரிய இடத்த வாங்கியிருக்காரு. அதுக்காக பத்திரப்பதிவுத்துறை வீட்டுக்கே போய் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நாலேஜ் இல்லாமல் இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னாங்க பிஜேபி தலைவர் முன்னாள் தலைவருக்கு போயிட்டு எதுக்குங்க வீட்டுக்கே போய் பண்ணுறாங்க? முன்னாள் தலைவர்னா பிஜேபியுடைய முன்னால் இருந்தாருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படின்னா ஏறக்குறைய இவர் மாதிரி தான் வருது, பேர் சொல்லாமல் போட்டிருக்காங்க. அப்போ வீட்டுக்கே போய் பண்ணுறாங்கன்னா என்னென்னா, இல்லைங்க நாளைக்கு இடி சிபிஐலாம் வந்ததுன்னா நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு வேணும்ல, அதனால் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது நம்ம பெருசாக நம்ம கண்டுக்கல. ஏன்னா ஒரு பேரு கீருக்கு எதுவும் சொல்லாமல் ஓரளவுக்கு போடுறாங்கன்னா அதை போய் உண்மை நம்பி நம்ம பேச முடியாது. ஆனால் இப்போ அண்ணாமலை சொல்கிறார், ஆமாம் நான் இடத்த வாங்கினேன், என்னுடைய எதிர்காலம் கருதி, என் குடும்பத்தினர் எதிர்காலம் கருதி, குழந்தைங்க எதிர்காலத்தை பால் பண்ண வைக்க போகிறேன், இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு. ஒரு அரசியல்வாதி இடம்லாம் வாங்காமலாம் இருக்கக்கூடாது, வாங்கணும், எல்லாரும் தான் வாங்குறாங்க. ஆனால் என்னென்னா அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ₹1 கூட லஞ்சம் வாங்கினதில்லை, நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு வந்து அண்ணாமலை தனக்குத்தானே தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பார். பச்சைங்களை கையெழுத்து போட்டால் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாதும்பார். மற்ற பெருசாக அரசியல்வாதிகள் யாரும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட நாங்கள் வந்து ஊழல் பண்ணல, இது பண்ணல, இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தன்னை ஒரு நல்லவர் அப்படின்னு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற ஒருத்தர் ஒரு இடம் வாங்குறாரு, அதுவும் பெரிய இடம் வாங்குறாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தே தீரும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன விமர்சனம் வருது? என்னங்க திமுகவுக்கு எதிராக மக்கள் மனநிலை இல்லை, திமுகவுக்கு 40% இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். திமுகவுக்கு 40% இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது. அது நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்? திமுக கூட்டணி உடஞ்சிரும் சார், நிதர்சனமான உண்மையை நீங்கள் பேசணும் அப்படின்னா நான் சொல்லுவார்லாம், அண்ணாமலை சில சமயம் சொல்லுவார், நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு மனசில் சரின்னு பட்டதோ அது பேசிடுவேன். மனசில் பட்டதெல்லாம் பேச முடியுமா அரசியல்வாகிட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்னென்னா டெல்லி சொல்கிறது தான் நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா நீங்களே சில சமயம் மாற்றி அந்த அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் என்ன சொல்லுவார், இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி வந்து என் தலைவன் மோடிக்கு வந்து வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரல, அவரை என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்னு அமித்ஷா முன்னாடி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துச்சுன்னா மட்டும் ஜெயிக்க முடியாதுங்க, ஒரு விஷன் வேணுங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முதலமைச்சராக்குறோம், அது வந்து எங்களுடைய கடமைங்கிறீங்க. நம்ம ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து 2 நாள் கழித்து என்னங்க நேற்று இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டால், பிஜேபி சொல்கிறத செய்ய வேண்டிய ஒரு சேவகன் நான், எனக்குன்னு எந்த ஒரு விருப்ப வெறுப்பும் இல்லைன்னு. ஏங்க உங்களுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை அப்படின்னா முதல்ல என்னமோ சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ அண்ணாமலை அவர்கள் விமர்சனங்களின் ஒரு கலவையாக இருக்கிறார். சரி, எப்பயுமே ஒரு ஆக்ரோஷமாக பேசுறது, ரொம்ப அடாவடியாக பேசுகிறீங்கன்னு வச்சு, அடாவடின்னு என்ன, திமுகவை பற்றி எல்லாத்த பற்றியும் விமர்சிக்க வேண்டியது. உங்கள் எல்லாரும் ஒரு வழி பண்ணுறோம் பாருன்னு சொல்கிறது, கமலாலயத்தில் தான் உட்காந்துருக்கேன், என்னை அரெஸ்ட் பண்ணி பாருங்கள், தில்லிருந்து அரெஸ்ட் பண்ணுங்க, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், பத்திரிகையாளர்கிட்ட சண்டை நிறைய. அவருடைய அந்த இது கொஞ்ச நாள்லேயே அவர் மாநில தலைவராக இருந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள். இந்த பல விமர்சனங்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா, பரமசிவன் கழுத்தில் இருக்கார். ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் அமித்ஷா இருக்கார். ஏன்னா மோடி அவர்கள் வரும்போது மோடி எந்த மாநில தலைவரும் காரில் ஏற்றி கூட்டு போனது, இவர் தான் காரில் ஏற்றி கூட்டு போனார். அப்போ அந்தளவுக்கு அதிகாரம் படைத்தவர். இங்கே வானதி சீனிவாசன்லேருந்து, தமிழிசையிலேருந்து, பொன் ராதாகிருஷ்ணன், கிச்ராஜா எல்லாத்தையும் யாருமே இங்கே இல்லை, இவர் தான் ஒன் மேன் ஆர்மி. அப்படி தான் இருந்தார் அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா ஃபுல்லாக ஃப்ரீடம், என்ன வேணால் பேசலாம், நானே டிக்கெட் எடுத்து தரேன், டெல்லிக்கு போய் நான் மாற்றுங்க, அவ்வளோதான் அவர் சொன்ன நிறைய டைலாக். விஜயதாரணி ஓரம் கட்டியாச்சு, இவர் காயத்ரி ரகுராம் அவங்க கோச்சிட்டு அவங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க.
குஷ்பு ஓரம் கட்டியாச்சு, சொல்லவே வேணாம். அவர் 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 இருக்கும்போது அவர் தான் கிங். அதனால் என்னென்னா ஈஸியாக மக்கள்கிட்ட பரவாயில்ல, திமுகவையும் சகட்டு மேனிக்கு திமுக இந்த அளவுக்கு நெருக்கி அடிக்கிறாருப்பா இவர் தான்பா அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் அவருக்கு வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவுடைய ஊழலும் வெளியிடுறார். ஜெயலலிதா பற்றி பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது, யாருக்குன்னா பயப்பட மாட்டாங்கண்ணா அப்படின்னு அவர் பேசுகிற விதம், வளைந்து தெளிந்து நெளிந்து காலில் விழுந்தவர்கள் யார் தெரியுமான்னு அவருடைய ஆதரவாளர் அமர் பிரசாத் ரெட்டி கமெண்ட் போடுறதாகட்டும், இப்படி பல விஷயங்கள் பண்ணதுனால மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு வந்து என்ன எல்லாத்தையும் இவர் எதுக்குறாரு, திமுக அதிமுக ரெண்டு எதுக்குறாருன்னா ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அது ரசித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய திமுகவை பலப்படுத்துகிற மாதிரி பேசும்போது தான் என்னங்க அது, டிஆர் பாலு அவர்கள் டிஆர் பாலு மேலே இவர் கேஸ் போடுறாரு. அந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டு வாசலில் நின்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தனியாக முதலமைச்சர் ஆவாருலாம் நினைக்கல, நான் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க சொல்கிறாங்க? இதை பேச வேண்டியவர் நயினார் தானே. நான் ஒரு தொண்டர்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தலைவரை விட அதிகமாக அறிக்கை இவர் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியும், சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் உருவாகிறான், ஆனால் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் இதுக்கெல்லாம் ஆள் சேர்த்துட்டு அப்போ அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரா? இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன சொல்லணும்? அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது நமக்கு சம்மந்தமே இல்லை சொல்லணும். அதை கூட சொல்லலை அவர். அப்போ திடீர்னு டெல்லிக்கு அமித்ஷா எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, அன்றைக்கி போகல. ஏங்க போகலன்னா நிறைய கல்யாணம் இருக்குங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்க. திமுக தலைவர் ஒரு கூட்டம் வைக்கிறாரு, ஒரு அமைச்சர் பிடிஆர் இப்போ போகல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது கேட்டதுக்கு இல்லைங்க நிறைய கல்யாணம் இருந்தது நேராக சொல்லுவாங்களா? அதாவது இந்தியாவிலேயே வலிமை மிக்கவராக இருக்கக்கூடிய பிஜேபி சுப்ரீம் பவர் இருக்கக்கூடிய அமித்ஷா கூப்பிட்டு நீங்கள் கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தோட ஃபோட்டோலாம் அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் போட்டார் பாருங்க. ஏன்னா ஒரு ஆள் நம்பணுமா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நம்பணுங்கிறதுனால ஃபோட்டோ போடுறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மக்களுக்கு அண்ணாமலை மேலே இருக்க கொஞ்சம் அபிமானம் குறையிறதா நம்ம உண்மையிலே நினைக்கிறோம். ஆனால் இப்போவும் நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே அண்ணாமலை பணம் வாங்கிட்டு பேசுவார், நம்ம உண்மையிலே நினைக்கல. ஆனால் வரக்கூடிய தகவலாம் பார்த்தா இல்லை அவரை இயக்கிறது சபரீசன் தான். நல்லா பாருங்கள், அவருடைய நோக்கம் என்ன, அதிமுக வரக்கூடாதுங்க நோக்கத்துக்காகவே செயல்படுவார். அந்த நோக்கத்தை ஒத்த கருத்துர்கள் யார்? சபரீசன் அவர்கள். சபரீசன், அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரே புள்ளியில் இணைந்து பணியாற்றுவாங்க. என்ன, எடப்பாடி வந்துடக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கம். அதற்கு பெரிய அளவுக்கான சில விஷயங்கள் பண்ணப்படுது. அப்படிங்கும்போது இப்போ திடீர்னு இந்த நிலம் வாங்கினது உண்மைன்னு அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அவருக்கு சலுகை காட்டி வீட்டுக்கே போய் பத்திரப்பதிவு பண்ண மாதிரி ஜூவியில் போட்ட நியூஸ்லாம் பார்க்கும்போது என்னங்க அது வீட்டுக்கு போய் இதுக்கு பண்ணுறாங்க? அப்படிங்கும்போது இது இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், அரசியல்வாதிகள் அப்படின்னா பல விஷயங்களை பல நேரங்களில் பண்ணுவார்கள். ஆனால் வெளி உலகத்துக்கு வந்தபோது நீங்கள் என்னதான் நீங்கள் அதுக்கு இல்லை அப்படி பண்ணல நாங்கள் லோன் வாங்கணும்னு சொன்னாலும் பெரும்பாலான மக்கள் தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் நினைக்கலாம், பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறீங்க, என் மனசுக்கு சரின்னு படுறது அது தனி மனிதனாக பண்ணலாம். ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது உங்களை மட்டும் டேமேஜ் பண்ணது, உங்கள் கட்சியும் டேமேஜ் பண்ணும். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது விமர்சனம்லாம் என்னங்கிற கேள்வி வரும். இப்போவும் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுக பிஜேபி இந்த ரெண்டு கட்சியும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா பல விஷயங்கள் அவர் பேசுகிறத குறைச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சமீப காலமாக அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை குலைக்கிற மாதிரி தான் நிறைய நேரம் இருந்தது. இப்போ தான் அவர் கொஞ்சம் மாற்றிருக்காரு. ஒன்று வேணால் அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மிஸ்டர் அண்ணாமலை என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஜி நான் என்னுடைய வேகத்தெல்லாம் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேகத்தெல்லாம் குறைச்சி தான் பண்ணார். என்ன ஒன்று, அவர் இப்போ பேச வேண்டியதை டிடிவி தினகரன் பேசுகிறாரு. அதுக்கு டிடிவி தினகரன் பேசுவதற்கு காரணம் இவர் தாங்கிறாங்க. அதை ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் எவ்வளோ க்ளோஸுங்கிறது தெரியும். அவரே சொல்கிறார் டிடிவியை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரனுக்காக ரொம்ப வாதாடினவர் அண்ணாமலை. ஓபிஎஸ் கையில் அதிமுக வரும்னு சொன்னவர் அண்ணாமலை. அதனால் இது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் இந்த விமர்சனம் இன்னும் குறிப்பிட்ட நிறைய பேர் இல்லைங்க, அவர் வாங்கியிருக்க இடத்துலாம் லேண்டெல்லாம் அவ்வளோ பெரிய ரேட்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் கைட்லைன் வேல்யூ 40 லட்சம்ங்கிறது சாதாரண ஒரு அமௌண்ட் இல்லை. இப்போ நீங்கள் வங்கி கணக்கில் வாங்கினா கூட என்ன சொல்கிறாரு, வங்கி கணக்கில் வாங்கினேன் 2 மாதமாக டியூ கட்டிகிட்டு இருக்காங்கிறாரு. ஒரு பிஜேபி மாநில தலைவராக 2 வருஷம் இருந்த ஒருத்தர் லோன் போட்டு ஒரு இடத்த வாங்கி அவருக்கு வட்டி கட்டுறாரு அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம். பிஜேபியில் இருக்கவர்கள் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு வியக்கத்தக்க மனிதராக தான் பார்க்குறோம். அவர் உண்மையிலே நமக்கு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதனால் எதுவும் ஆதாரம் இல்லாமல் குறை சொல்ல முடியல. எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த நிலம் வாங்கினது ஆமான்னு சொன்னது இதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதை எதிர்க்கட்சிகள் பெருசாக்க நல்லா யோசனை பாருங்கள். இதை நிலத்தை பதிவு பண்ணதெல்லாம் திமுகவுக்கு தெரியும். ஆனால் திமுக அந்த விஷயத்தை பெருசாக்கலை.
அதையும் சந்தேகமாகுது. திமுக ஏன் வந்து அண்ணாமலை மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரி தான் சீமான் அவர்கள் போய் நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார். துக்கம் கேட்க போகிறோன்னாங்க. நமக்கே தெரியல. துக்கம் கேட்கறதுன்னா நம்ம முத்து அவருடைய மனைவியை பார்த்துருக்கணும், அவங்க வீட்டில் போயிருக்கணும், அவங்க பையனையாவது பார்த்துருக்கலாம். முதலமைச்சர்கிட்ட போய் துக்கம் விசாரிக்கிறாங்கன்னா அவர் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. திடீர்னு சபரீசனை பார்த்ததா செய்தி வருது. சபரீசனை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு அவங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜூவி தப்பு பண்ணு தான் நமக்கு ஒன்றும் புரியல. அரசியல் புரட்சியில் இல்லை எதுவும் இல்லாமல் வரவே வராது. அதற்கப்புறம் ஒரு விஜய் மீதான அட்டாக்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ நடக்கிறது, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி திமுக தன்னுடைய ஆட்டத்தை எப்போதோ துவங்கி விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரிய பலமே என்னன்னா, நம்மளை மாதிரி பேசுகிறவங்களுக்கு உடனே நம்மளை திட்டி கமெண்ட் போடுறது. நெட்வொர்க் நீங்கள் வேலை செய்கிறத பார்க்கணும். விஜய் வெளியில் வர்றாருன்னு அவரை எதிர்த்து பல கமெண்ட்டுகள் வரும். ஒரு மிகப்பெரிய அதாவது யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையும் இவங்க ஆளுங்க இருக்காங்க. கேட்டால் வந்து திராவிட விழுதுகள் அப்படிம்பாங்க. உண்மையிலே திராவிடத்தை நம்பக்கூடியவர்கள் நல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் காலத்தில், அண்ணா காலத்தில் இருந்த திராவிட இயக்க முன்னேற்ற கழகத்தினர் போய் கேட்டு பாருங்க. தந்தை பெரியாரை கொள்கையை இன்னைக்கு திமுக சமூக நீதியை கடைபிடிக்கிறதா? முருகன் மாநாடு நடத்துறதாகட்டும், முருகனுக்கு இத்தனை அடி செலவிக்கிறதாகட்டும், இவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கையிலிருந்து நழுவி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவர்கள் ஒரு சங்கி. இதை யாராவது சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அந்த கமெண்ட் போடுறவங்கள மறுபடி சொல்கிறேன், உண்மையான திமுககாரங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி திமுக என்ன நடக்கிறது. மேலே சம்பாதிக்கிறாங்க, கீழே நிர்வாகிகள் சம்பாதிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் இருக்காங்களா, உடன்பிறப்புகள் அவங்க 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறார்கள். நம்ம பேசினோடனே நம்மளை திட்டி போடுற கமெண்டே அதுக்கு சாட்சி. பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தர் பலனடைகிறாருன்னா நல்லாவே திட்டுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.